வாய்ஸ் ஆஃப் அசோக் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு நேற்று நடந்து முடிஞ்சது. இந்த பொதுக்குழுவில் தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசை ஒரு சில கேள்விகளை முன் வச்சிருந்தார். அந்த கேள்விகளுக்கு திமுகவை சார்ந்த யாரும் பதில் சொல்லலை. ஆனால் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர் ஐயா வைகோ அவர்கள் நீ விமர்சனம் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி என்னென்ன பேசியிருக்காருன்னா, தளபதி அவர்கள் ஆத்துச்சுடி அறியாதவர், கற்பனை உலகத்தில் வாழ்கிறார், காகித கப்பலில் கரையை கடக்க நினைக்கிறாருன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதாவது ஐயா வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பித்தது யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தார்? திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவின் குடும்ப அரசியலை வீழ்த்த வேண்டும் என்றதுக்காக தான் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தில் யாருக்காக எப்படி பேசுகிறாருன்றது நீங்களே பாருங்கள். அதாவது திமுக கிட்ட கேள்வி கேட்டால் திமுககாரங்க பதில் சொல்லணும். ஆனால் அந்த கூட்டணி தலைமை யாரை வச்சு பேச வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் திமுகவின் பயம். அவங்க அப்படி தான் பேச வைப்பாங்க. இன்னும் அடுத்தடுத்து பல பேரை பேச வைப்பாங்க, அவங்களும் பேசுவாங்க. ஏன்னா திமுகவுக்கு நேரடியாக தளபதி அவர்களை எதிர்த்து நின்று அரசியல் பண்ணுறதுக்கு பயம். கொஞ்சம் நஞ்சம் பயம் இல்லை, பயத்திலே மிகப்பெரிய பயம். அதெல்லாம் மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க. இப்போது நான் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டன், பொறுப்பாளர். எங்கள் தளபதி விமர்சனம் பண்ணால் நான் நாகரிகமாக பதிலடி கொடுக்குறேன். திமுக தலைவரை கேள்வி கேட்டால் அவங்க தான் பதில் சொல்லணும். ஐயா வைகோ அவர்கள் ஏன் பதில் சொல்கிறாரு? இதில் தெரியுதுங்களா அவங்களோட அரசியல் நடவடிக்கை என்னன்றது? ஐயா வைகோ அவர்களே கடந்த ஒரு மாதமாக திமுகவோட வாடகை வாய்கள், திமுகவின் ஊடகம் என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன அவதூறு பேசுனாங்க, என்னென்ன கொச்சையாக பேசுனாங்க, எவ்வளோ ஆபாசமாக பேசுனாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லையா, பார்க்கவே இல்லையா? திமுக செய்கிற ஒவ்வொரு தவறான விஷயத்துக்கும் நீங்கள் துணை போகிறீங்க. அதை மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்களே. 2026 தேர்தல் ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே தான் போட்டியே. ஒவ்வொரு நாளும் அரசியல் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தான் நடக்குமே. இதுதான் இன்றைய காலகட்டத்தின் முடிவு. நன்றி.